தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த 19 வயது இளம் பெண் யூடியூபர் வைஷ்ணவி. இவர் வைஷு அம்மா என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வந்தார். தங்களது அன்றாட வாழ்க்கை முறையை வீடியோக்களாக பகிர்ந்து அதன் மூலம் 1 லட்சத்திற்கு மேலான சப்ஸ்கிரைபர்களை பெற்றிருந்தார். இவர் ஹரிபாபு என்ற இளைஞரை கடந்த சில மாதங்களுக்கு முன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவருடன் சேர்ந்து வீடியோக்களை வெளியிடுவது இவரது வழக்கம். இதனால் இவருக்கு ஏராளமான இல்லத்தரசிகள் ரசிகைகளாக உள்ளனர். வைஷ்ணவி 4 மாத கர்ப்பிணியாக இருந்ததால் அது தொடர்பான உடல்நல மாற்றங்கள் மற்றும் பரிசோதனைகள் குறித்தும் அவர் பேசி வந்தார். இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் 4 மணி அளவில் வைஷ்ணவியின் வீட்டிலிருந்து பலத்த சத்தமும் அலறலும் கேட்டிருக்கிறது. இதனால் அக்கம்பக்கத்தினர் மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்து அங்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது வைஷ்ணவி கத்தி குத்து காயங்களோடு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சம்பவ இடத்திலிருந்து அவரது கணவர் ஹரிபாபு தலைமறைவாகி இருந்தார். உடனடியாக இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை நடந்த பிறகு தலைமறைவாக இருந்த ஹரிபாபுவை பிடிக்க போலீசார் தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். நண்பர் வீட்டில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பின் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. வைஷ்ணவியும் ஹரிபிரசாத்தும் கடந்த சில ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்த போதிலும் ஹரிபிரசாத்தின் குடும்பத்தினர் இந்த திருமணத்திற்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தனர். குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி சுமார் 10 மாதங்களுக்கு முன்பு இவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு ஹரிபிரசாத்தின் வீட்டில் இருவரும் வசித்து வந்தனர். காதலித்து திருமணம் செய்து கொண்ட போதிலும் திருமணத்திற்கு பிறகு ஹரிபிரசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் கூடுதல் வரதட்சணை கேட்டு வைஷ்ணவியை தொடர்ந்து துன்புறுத்தி வந்துள்ளனர். ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் நிலம் கொடுத்த பிறகும் மேலும் 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு ஹரிபிரசாத் வைஷ்ணவியை துன்புறுத்தியது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் சம்பவம் நடந்த நாளன்றும் இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த ஹரிபிரசாத் கர்ப்பிணி மனைவி என்றும் பாராமல் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. கொலையாளியை பிடித்ததோடு குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி, இரத்தம் படிந்த ஆடைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஹரிபிரசாத் உள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்ததாக ஹரிபிரசாத்தின் தாயார் மற்றும் சகோதரர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்கள் தற்போது தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.